அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவரால் சொல்ல முடியுமா மேடையில் ஏறின்னு? அந்த ஆட்சியை விட இவருடைய ஆட்சியில் வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து நிரம்ப வந்திருக்கிறது. என்னென்ன எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு போடுறோம், எவ்வளோ மூலதனம் வந்திருக்குதோ பத்திரிகை அப்பப்போது நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். திறந்த வெளி புத்தகம் தான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு. கோட்டை விடுகிறார் முதலமைச்சர் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகளை கோட்டை விடுகிறார் கோட்டை விடுறான்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னதை கொண்டு முதலீடுகள் ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய முதலீடு கூட ஒரு 1700 கோடி வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சாவும் இளைஞர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி வேலை வாய்ப்புகளை வந்து இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பேசியிருக்காரு. எப்பயுமே வந்து என்னன்னா, மாநில அரசாங்கத்தை பொறுத்தளவு ஏற்கனவே ஆண்ட மாநில அரசாங்கம் இப்போ நாங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற மாநில அரசாங்கம். இந்த ரெண்டு மாநில அரசாங்கத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற அந்த மாநில அரசாங்கத்திற்கும் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, அந்த ஆட்சியை விட இவருடைய ஆட்சியில் வெளிநாட்டு முதலீடுகளிலிருந்து நிரம்ப வந்திருக்கிறது. 1-2 கம்பெனிகள் வந்து யாராவது இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் போகிறாங்கன்னு சொன்னாக்கா அது எங்களுடைய குற்றம்னு அர்த்தம் இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பு எதாவது இருந்திருக்கும், அது நடக்கலைனாக்க போகலாம் ஒழிய. எங்களை பொறுத்தளவுக்கு எல்லா நாட்டில் இருந்தோம் உங்களுக்கே தெரியும், தினம் பத்திரிகையில் போடுறோம், என்னென்ன எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு போடுறோம், எவ்வளோ மூலதனம் வந்திருக்குதோ பத்திரிகை அப்பப்போது நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். திறந்த வெளி புத்தகம் தான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு. ஆனால் கூடுதலாகத்தான் இந்த பல நாடுகளிலிருந்து முதலீடை இந்த முதலமைச்சர் ஈர்த்திருக்கிறார். அவர் எதிர்கட்சி என்ற காரணத்துக்காக ஏதாவது ஒரு குறை சொல்லணுன்றதுக்காக ரொம்ப 19 சொல்கிறாரே ஒழிய அவரால் வந்து இது ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார், அதிமுக வந்து கூட்டணி வச்சிருக்கிறார். அவரால் சொல்ல முடியுமா மேடையில் ஏறின்னு? அதிமுக தான் அதிகமான வந்து முதலீடை ஈர்த்தது இது சொல்ல முடியாது அவரால். இதுதான் ஈர்த்திருக்கிறோம், நாங்கள் தான் ஈர்த்தது உண்மை. அவர் அரசியலுக்காக அப்படி ஒரு விமர்சனத்துக்காக சொல்லுகிறார் வழி, அது அல்ல உண்மை.